ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி. இது உளுத்தங்கஞ்சி எப்படின்னா கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துட்டு அது 2 கைப்பிடி நான் எடுத்தினேன். 2 கைப்பிடி சிவப்பரிசி எடுத்தினேன். அதையும் எடுத்து நல்லா வறுத்து போட்டு நல்லா பவுடராக 2 அடிச்சுட்டு அதோட 3 ஏலக்காயும் போட்டு வறுக்கணும். மிளகு 4 போட்டு வறுத்துட்டு விரும்பினா சீரகம் வேர்க்கம்பு போடலாம். நாளைக்கு அது போடையில் போட்டு வறுத்து நல்லா பவுடராக எல்லாம் அடிச்சுட்டு தண்ணி விட்டு அதை நாங்கள் கொஞ்சம் காய்ச்சோம். திக்னஸாக காய்ச்சி வரும் பொழுது நாட்டு சக்கரை எங்கட சர்க்கரை போடுவோம், கருப்பு சக்கரை போடணும். சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைஞ்ச பிறகு தேங்காய் பால் விடணும். திக்கான தேங்காய் பால் விட்டுட்டு இது 2லேருந்து 3 பேர் குடிக்கிற அளவான ஒரு உளுத்தங்கஞ்சி. இது நாரி இடுப்பு சம்மந்தமான வருத்தங்கள் அல்லது பெண்கள் பிள்ளை பெற்றிருக்கிறவைக்கு எல்லாருக்கும் அந்த எலும்பு இதுகள் தேய்மானங்கள் இருக்கிறவை எல்லாம் கூடி இதை குடிச்சிங்கள்ன்ட்டு சொன்னால் அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஒரு சத்து தென்பு எல்லாம் தரும். நல்ல ஒரு இது உளுத்தங்கஞ்சி. நீங்களும் செய்து வீட்டில் இல்லாத நேரங்களில் அப்படி குடிச்சு பாருங்கோ. அதில் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.